ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் வேட்பு மனுவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சோனைமுத்தன் கேட்கலாம். சோனைமுத்தன், விவரங்கள். வணக்கம். அதாவது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்த முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்ஸின் மனுவானது தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மாற்றுக் கட்சியினரால் வாக்கு வங்கியை குறைப்பதற்காக நிறுத்தப்பட்டிருந்த மேலும் வேட்புமனுக்களை செய்திருந்த 5 ஓபிஎஸ்களின் மனுக்களும் ஆக மொத்தத்தில் 6 பன்னீர்செல்வங்களின் மனுவானது தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்த வேட்பாளர்கள் மனுவானது தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் தற்போது வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் முன்பே ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கிலானது பரிசீலனை நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் மொத்தமாக 41 வேட்பாளர்கள் 56 மனுக்களை அளிச்சிருந்தாங்க. அதுல அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்களால் தற்போது சரிபார்க்கப்பட்டு பரிசீலனை நடைபெற்று சில மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, சில மனுக்கள் ஏற்காமல் ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் முதல்வர் பாஜக ஆதரவோடு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அவரது மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதிமுக சார்பில் அளிக்கப்பட்டிருந்த மனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணி கட்சி வேட்பாளரான நவாஸ் கனியுடைய மனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஓபிஎஸ்க்கு எதிராக மாற்றுக் கட்சியினரால் நிறுத்தப்பட்டிருந்த மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வங்கள் 3 பேரின் மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பன்னீர்செல்வங்களின் மனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஓபிஎஸ் அதாவது பன்னீர்செல்வங்கள் பெயரில் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த 6 பன்னீர்செல்வங்களுடைய மனுக்களானதும் தற்போது தேர்தல் அதிகாரிகளால் ஏற்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.